கழுத்து எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்குங்க. அதாவது கழுத்து, தோள்பட்டை பகுதியில நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் சகனவாதம், வாத நோய்கள்ல இதுவும் ஒன்று. சித்த மருத்துவத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ கழுத்து பகுதியில உங்களுக்கு வலி இருக்கு. அந்த வலி கழுத்துல மட்டும் இல்லைங்க. அப்படியே நமக்கு நடு முதுகு வரைக்கும் எனக்கு பெயின் இருக்கு. அந்த பெயின் அப்படியே 2 ஷோல்டர் வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குங்க. அடிக்கடி உங்களுக்கு கை விரல்கள் மரத்து போற மாதிரியான ஒரு உணர்வும் இருக்கும். ஸோ இதற்கெல்லாம் ஒரு முழுமையான இயற்கையான தீர்வு என்னன்றதை இந்த பதிவில் உங்களுக்கு உடல் வலியோடு சேர்ந்து எலும்புகள் தேய்மானம் இருந்தாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வருதுங்க. அப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் நிறைந்த உணவுகளோடு உங்களுக்கு அதிகமான அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை குறைப்பதற்கான முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ வலியை குறைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா நெக்லேயும் ஷோல்டர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ வெந்நீர் ஒருத்தரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய கழுத்து, தோள்பட்டை வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய நான் சொன்ன சின்ன பயிற்சிகளும் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கழுத்து எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்குங்க. அதாவது கழுத்து, தோள்பட்டை பகுதியில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கலாம்? சரிங்க, இப்போது இந்த கழுத்து தோள்பட்டை வலி எதனால் ஏற்படுது? நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. டிஸ்க் பல்ஜாக இருக்குது, என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இதனால் நர்வ் கம்ப்ரெஷனால எனக்கு பெயின் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் சகனவாதம், வாத நோய்களில் இதுவும் ஒன்று. சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது கழுத்து பகுதியில் உங்களுக்கு வலி இருக்குது. அந்த வலி கழுத்தில் மட்டும் இல்லைங்க, அப்படியே நமக்கு நடு முதுகு வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குது. அந்த பெயின் அப்படியே 2 ஷோல்டர் வரைக்கும் எனக்கு பெயின் இருக்குங்க. அடிக்கடி உங்களுக்கு கை விரல்கள் மரத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வும் இருக்கும். ஸோ இதற்கெல்லாம் ஒரு முழுமையான இயற்கையான தீர்வு என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போது இந்த கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெஸ்னாலே தான் இது வருதுன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னும் போது இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட வலிகள் வருது. ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டே ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டே ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வருது. இதை தாண்டி உங்களுக்கு பாடியில் ஒரு ட்ரைனஸ், ஸோ பல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியும். உடல் முழுவதும் ஒரு வறட்சி, 7 உடற்தாதுக்களும் உங்களுக்கு வறட்சியாக இருந்ததுன்னா, அதிலும் முக்கியமாக எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் தாதுல ஒரு வறட்சித்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேருக்கு இந்த நீ ஜாயிண்டில் ப்ராப்ளம் இருந்து அதனால் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லாம் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு செர்விக்கல்லையோ இல்லை லம்பார்லையோ டிஸ்க் பல்ஜி இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. பேசிக்காக இந்த மாதிரி உடலில் கால்சியம் லெவல் குறைபாடு இருந்தாலோ, ரொம்ப உங்களுக்கு உடல் வலியோடு சேர்ந்து எலும்புகள் தேய்மானம் இருந்தாலோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வருதுங்க. அப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் நிறைந்த உணவுகளோடு உங்களுக்கு அதிகமான அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை குறைப்பதற்கான முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ வலியை குறைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி ரெகுலராக உங்களுடைய கழுத்து, தோள்பட்டை எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ ஒன்று ஒன்றா நம்ம செய்யணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உணவு முறை. ஸோ உணவு முறையில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். அதிகமாக கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே சமயம் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். அது என்னது? வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள்னால் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கிழங்கு, அந்த கிழங்கு வகைகளை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளி சேர்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். குளிர்ந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்றவளா இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது குளிர்ச்சியான காய்கறிகள், நல்லா சில்லுன்னு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நம்ம சாப்பிட்றது, குளிர் காற்றில் அதிகமாக இருக்கிறது, ஏசி அறைகளில் அதிக நேரம் நீங்கள் இருப்பது, இது எல்லாமே உங்கள் உடலில் வாதத்தை அதிகரிக்கும்.
வாதம் அப்படின்னாலே வறட்சி, வலி, இதுதான். அப்போது வறட்சியும் வலியும் எங்கே ஏற்படுது? ஜாயின்ஸில் அதிகமான வலி ஏற்படுது, சருமத்தில் உங்களுக்கு வறட்சி ஏற்படுது. வாதத்தை குறைத்து சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி அது வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக இந்த சிறுதானிய உணவுகள், அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, உப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் சத்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக அதை நீங்கள் தவிர்க்கணும். அதிகமான உப்பு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா எலும்புகளில் ஆஸ்டியோஃபோரோசிஸ், அதாவது போன் டென்சிட்டி குறைஞ்சி இந்த மாதிரி தேய்மான பிரச்சனைகள் வந்துடுங்க. அதனால் ரொம்ப நேரம் குடிஞ்சிட்டே ஒர்க் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹேபிட்ஸை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நெக் காலர்ஸ்லாம் நிறைய இருக்கும், அது வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நெக் காலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக அது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெயின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லாவே தெரியும். இதில் முக்கியமாக கொஞ்சம் யோகாசன பயிற்சிகள் செஞ்சுட்டே வாங்க. நிறைய இந்த எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்கு பேக்வேர்டு ஆர்ச் பண்ணுற மாதிரி இல்லை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமாக கோமுகாசனம் சிறந்தது. அதுக்கப்புறம் வஜ்ராசனம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நிமிர்ந்து உட்காரணுங்க. அப்போ தான் பேக்கில் உங்களுக்கு செவிக்கல் ரீஜனில் இந்த ஹம்ப் வராமல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே தவிர்ப்பதற்கு இந்த மாதிரியான உடற்பயிற்சி முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகள், கேழ்வரகு, கம்பு, வெள்ளை சோளம், மறக்காமல் வெள்ளை சோளம் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை சோளத்தில் அதிகமான கால்சியம் இருக்குங்க. முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா, இதில் சாதம் வடித்து சாப்பிட்லாம். உணவோட இட்லி தோசையோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதனோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெள்ளை சோளம், சிறு சோளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அதிகமாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், ஸோ நல்ல கருப்பு நிறத்தில் இருக்கிறது, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நீங்கள் பயன்படுத்தணும். தவறாமல் இதில் மூங்கில் அரிசி, இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் இதனுடைய பவுடரை தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போதும் எலும்புகள் வலிமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்பைன், முதுகு தண்டு வடம் அப்படியே நமக்கு ரொம்ப ஸ்டிஃபாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் குனிய முடியாது, நிமிர முடியாது, எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாத மாதிரி போயிடும். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் சித்த மருந்துகளை எடுக்கலாம். பேசிக்காக இதில் என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம்னா மரமஞ்சள் குடிநீர் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 வேளை மரமஞ்சள் குடிநீரை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மரமஞ்சள் குடிநீர் நீங்கள் காலையிலையும் இரவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா இந்த முடக்கருத்தான் கீரை இருக்குது இல்லைங்களா, இதனோட பொடியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முடக்கருத்தான் கீரை பொடியோட நெல்லிக்காய் பொடி, அஸ்வகந்தா பொடி, இது 3ம் கலந்துக்கணும். ஸோ முடக்கருத்தான் பொடி, நெல்லிக்காய் பொடி, அஸ்வகந்தா பொடி 3ம் சம அளவு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. இதை வெந்நீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும். இந்த மரமஞ்சள் குடிநீர்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இதுவுமே அதிகமான வலிகளை குறைக்கக்கூடியது. அப்போது இந்த மரமஞ்சள் குடிநீரை நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம்னா காலை இரவு 2 வேளையும் 1 ஸ்பூன் அளவு போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு இந்த கஷாயம் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். சரிங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயந்தான் இந்த முடக்கருத்தான். ஸோ முடக்கருத்தான், நெல்லி, அமுக்குரா பொடி, இது 3ம் ஒன்றாக சேர்ந்து இதையும் கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். எங்கே வலி இருக்கோ, கழுத்து, தோள்பட்டை பகுதியில் ஒரு சிலருக்கு கைகள் எல்லாமே மறுத்து போகிற மாதிரி இருக்கும். இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா ஆயில் மசாஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. முறிவெண்ணெய் பயன்படுத்தலாம், வாத கேசரி தைலம் பயன்படுத்தலாம். ஸோ நல்லா நெக்லேயும் ஷோல்டர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ வெந்நீர் ஒருத்தரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய கழுத்து, தோள்பட்டை வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய நான் சொன்ன சின்ன பயிற்சிகளும் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.